நான் சௌமியா. ஆகஸ்ட் 11, 1676ல இட்டாலியில இருக்க சிசிலியில குரூப் ஆஃப் நன்ஸ், அதாவது கன்னியாஸ்திரிகள் ஒரு கொயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க கவனிக்கிறாங்க அந்த கொயர்ல சிஸ்டர் மரியாவை காணோம்னு. கொயர் முடிஞ்சதும் சிஸ்டர் மரியாவை அந்த பில்டிங்ல தேடுறாங்க. ஹால்வேஸ், ரூம்ஸ்னு எல்லா இடத்துலயும் சர்ச் பண்றாங்க. பட் அவங்கள காணோம். சரி, அவங்க ஸ்டே பண்ணிருக்க குவார்டர்ஸ்ல போய் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் பாக்குறாங்க. அங்கேயும் அவங்க சர்ச் பண்ணும்போது காணோம். பட் ஒரு ரூம் கிட்ட போகும்போது ரொம்ப ஒரு ஹாரிஃபிக்கான சவுண்ட் கேக்குது. என்னன்னா அந்த ரூம் கிட்ட சிஸ்டர்ஸ் எல்லாரும் பயந்துகிட்டே போறாங்க. கிட்ட போக போக ரொம்ப அலறல் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. சோ பயந்துகிட்டே அந்த ரூமோட கதவை அவங்க ஓபன் பண்றாங்க. அது ஓபன் பண்ணதும் அவங்க பார்த்த காட்சி 300 ஆண்டுகளுக்கு ஒரு பயங்கரமான மர்மமா அமைஞ்சது. எஸ், திஸ் இஸ் தி ஸ்டோரி ஆஃப் சிஸ்டர் மரியாஸ் லெட்டர் ஃப்ரம் தி டெவில். சிஸ்டர் மரியா இட்டாலியில இருக்க சிசிலியில பிறந்தாங்க. இவங்களோட இயற்பெயர் இசபெல்லா டொமாசே. இவங்க இத்தாலியில ஃபேமஸ் எழுத்தாளரான ஜுசப்பி டொமாசியோட வம்சவாளி. சிஸ்டர் மரியா அவங்களோட 15 வயசுலயே பெனடிக்டின் கான்வென்ட்ல ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை தொடங்குறாங்க. இந்த கான்வென்ட் பத்தி சொல்லணும்னா 6ஆம் நூற்றாண்டுல செயின்ட் பெனடிக்ட் என்ற ஒரு கிறிஸ்டியன் மாங்க்னால உருவாக்கப்பட்டது. கன்னியாஸ்திரிகளோட வாழ்க்கை ரொம்பவே ஈஸியான பாதை கிடையாது. எளிமை, கற்பு மற்றும் ஒழுக்கமா இருப்போம்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அந்த பாதையில அவங்க வாழணும். பல மணி நேரங்கள் அவங்க பிரார்த்தனைகளுக்கு அர்ப்பணிக்கணும். சோ அப்படிப்பட்டதுதான் கன்னியாஸ்திரிகளோட வாழ்க்கையே. சோ அப்படி இருக்கும்போது 17th செஞ்சுரியில இந்த பெனடிக்டின் கான்வென்ட்டோட டீச்சிங்ஸ் பார்த்தோம்னா கன்னியாஸ்திரிகளுக்கு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்தது. அட் ஃபர்ஸ்ட் சிஸ்டர் மரியா அந்த கான்வென்ட்ல மத்த சிஸ்டர்ஸோட சேர்ந்து அந்த கான்வென்ட்டோடைய கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. கொயர்ல ஜாயின் பண்ணாங்க. முக்கியமா லாட்டின், அரபிக் அப்புறம் கிரீக் லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டாங்க. பட் எப்போ அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியல. அட் சம் பாயிண்ட் பிரேயர்ஸ் அப்போ அடிக்கடி ரொம்ப ஆக்ரோஷமா கத்தி மயங்கி விழுந்துட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது சில நாட்கள் போக போக என்ன ஆகுதுன்னா ரொம்ப அன்பிரடிக்டபிளா பிஹேவ் பண்றாங்க. சித்த பிரம பிடிச்ச மாதிரி. அந்த சமயத்துல மத்த சிஸ்டர்ஸ் கிட்ட அவங்க சொல்றாங்க, சாத்தான் தன்கிட்ட சாத்தானுக்கு சேவை செய்யறதுக்காக என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்குன்னு மத்த சிஸ்டர்ஸ் வார்ன் பண்ணாங்க. ஆகஸ்ட் 11, 1676 அன்னைக்கு சிஸ்டர்ஸ் எல்லாரும் சிஸ்டர் மரியா ரூம் கதவை ஓபன் பண்றாங்க. அப்போ அங்க இருந்து சிஸ்டர் மரியா எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா ரொம்ப அடையாளம் தெரியாத அளவுக்கு அவங்க முகம் ஃபுல்லாவே இங்க் பூசிட்டு ரொம்ப பயந்து போன முகத்தோட தடுமாற்றத்தோட தரையில பயத்தோட உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. சோ அவங்க கையில ஒரு வினோதமான ஒரு பெரிய லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர் சிஸ்டர்ஸ் வாங்கி பாக்குறாங்க. அதுல இருந்து எழுத்துக்கள் ரொம்ப புதுசா இருந்திருக்கு. என்ன மொழினே புரியல. சிஸ்டர்ஸ் எல்லாரும் சிஸ்டர் மரியா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தடுமாற்றத்தோட சிஸ்டர் மரியா பேச ஆரம்பிக்கிறாங்க. சிஸ்டர் மரியா தன்னை சுத்தி நிறைய ஆக்ரோஷமான தீய சாத்தான்கள் இருக்கிறதாவும், சாத்தான் லூசிஃபர் சொல்ல சொல்ல மத்த தீய ஆத்மாக்கள் இந்த லெட்டரை எழுத வச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர்ல மத்த சிஸ்டர்ஸ்க்குலாம் புரிஞ்ச ஒரே வார்த்தை என்னன்னா அலஸ். அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சோகம் இல்ல ஒரு கஷ்டம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே சிஸ்டர் மரியாவோட சிக்னேச்சர் இருக்க மாதிரி இருந்திருக்கு. மத்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே இது சாத்தான் லூசிஃபரோட வேலைதான்னு முடிவே பண்ணிட்டாங்க. சாத்தான் லூசிஃபர் தான் சிஸ்டர் மரியாவை கடவுள் எதிரா மாத்தறதுக்காக இப்படி ஒரு லெட்டரை எழுதி இருக்கிறதாகவும் டிசைட் பண்ணிட்டாங்க. என்னதான் கடவுளுக்கு எதிரான ஒரு லெட்டரா இருந்தாலும் அதுல என்ன குறிப்பிட்டிருக்குன்னு 300 வருஷங்கள் ஓடியும் ஒரு புரியாத மர்மமா தான் இருந்திருக்கேன். பட் ஃபைனலி 2017ல சிசிலியில இருந்த லூடும் சயின்ஸ் சென்டர்ல குரூப் ஆஃப் ரிசர்ச்சர்ஸ் இந்த லெட்டரை டீகோட் பண்ணாங்க. டார்க் வெப்ல அல்கரிதமா கண்டுபிடிச்சாங்க. மிலிட்டரி கிரேட் டிகிரிப்ஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாங்க. பட் ஃபைனலி இந்த லெட்டர்ல இருந்த வேர்ட்ஸா இருக்கட்டும், சென்டென்ஸா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தோம்னா அரபிக், கிரீக் அப்புறம் லாட்டின் மொழிகள்ல எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இந்த லெட்டர் எழுதப்பட்டிருக்குன்னு அவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே சிஸ்டர் மரியா கத்துக்கிட்ட லாங்குவேஜஸ் தான். பட் அந்த லெட்டர்ல வெறும் 30% மட்டும் டீகோட் பண்ண முடியல. பட் கண்டுபிடிச்ச வரைக்கும் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மெயினா கிறிஸ்டியானிட்டி பத்தி தான் அதுல நிறைய மென்ஷன் பண்ணிருக்காங்களே. கடவுள் மனிதர்களை துக்கம் அப்புறம் இறப்புகள்ல இருந்து காப்பாற்ற முடியும்னு நம்புறாரு. பட் அதெல்லாம் நடக்காதுன்னு அந்த லெட்டர்ல மென்ஷன் ஆயிருக்கு. அதுல இன்னொரு லைன்ல என்ன குறிப்பிட்டிருக்குன்னு பார்த்தோம்னா கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்ல, ட்ரினிட்டி பொய்யானது, லூசிஃபர் மட்டும்தான் உண்மைன்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்கு. இதுல ஸ்ட்ரேஞ்சா இன்னொன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிறிஸ்டியானிட்டி
கிறிஸ்டியானிட்டி பத்தி இல்லாம கிரீக் மெத்தடாலஜில இருக்க அந்த ஸ்டிக்ஸ் நதி பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த நதி பத்தி சொல்லணும்னா மனிதர்களுக்கும் பாதாள உலகத்துக்கும் பிரிக்கிற ஒரு நதியா இது இருக்குன்னு கிரீக் மெத்தடாலஜில மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது சம்பந்தமா இந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இறப்பு அதுக்கப்புறம் இருக்க ஆஃப்டர் லைஃப்க்கும் கனெக்ஷன் இருக்குன்னு இந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் சிஸ்டர் மரியா ரெக்கவர் ஆனாங்களா, அவங்களுக்கு என்னாச்சுன்னு எதுவும் தெரியல. 345 வருஷங்களுக்கு அப்புறமாவும் சிஸ்டர் மரியா ஒரு மர்மத்தோட முகமா தான் இருக்காங்க. பட் அவங்கள பத்தி கேஸ் ஸ்டடி பண்ண ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, சிஸ்டர் மரியா ரொம்ப டேலண்டா நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம், பைபோலார் டிசார்டர் கூட இருந்திருக்கலாம். இதனால சாத்தான் லூசிஃபர் தான் இது தன்னை எழுத வச்சதா சொல்லி இமேஜின் பண்ணி அவங்க கத்துக்கிட்ட லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி இப்படி ஒரு ஸ்ட்ரேஞ்சான லெட்டர் எழுதிருக்கலாம்னு ஒரு கன்க்ளூஷன் சொல்றாங்க. பட் 30% ஆஃப் லெட்டர்ல என்ன இருக்குன்னு டீகோட் பண்ண முடியாதது ஆச்சரியமா இருக்குன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. சிஸ்டர் மரியா சின்ன வயசுலயே அவங்க ஃபேமிலி விட்டு பிரிஞ்சதுனால இங்க கான்வென்ட்ல ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தனிமையில இருந்ததால அவங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால அவங்க சைக்காலஜிக்கலி அஃபெக்ட் ஆகி இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிருக்கலாம்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. பட் அந்த காலத்துல பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறைய பேரானார்மல் கேசஸ் கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே மேபி மென்டல் ஹெல்த் சம்பந்தமா கூட இருந்திருக்கலாம். பட் ரியல் ஃபேக்ட் என்னன்னு தெரியாதனால அது ரொம்பவே மர்மமா இப்போ வரைக்கும் நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். பட் எவ்வளவோ இப்போ மென்டல் ஹெல்த் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். பட் சயின்ஸ் ஆர் பேரானார்மல் சிஸ்டர் மரியாவோட இந்த கேஸ் இட்டாலியன் ஹிஸ்டரியிலேயே மெய் சிலிர்க்க வைக்கிற மர்மங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் ஒன்னா இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்ஃபோ சௌமியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃபரெண்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye from சௌமியா. நன்றி, வணக்கம்.